அமிலங்கள், காரங்கள். அமிலங்கள் பொறுத்தளவில் 7க்கு கீழே இருக்கும். காரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7க்கு மேலே இருக்கக்கூடியது. அயனிகள் வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் வந்து பார்த்தோன்னா HCl பயணத்தை, அதாவது HClனா புரோட்டான்களை வந்து கொடுக்கக்கூடியது. காரங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளும். H+ அயனை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து காரங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளனா அல்லது வந்து பார்த்தோன்னா OH- தானம் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் சுவை வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அமிலத்தை பொறுத்தவரை புளிப்பு சுவையாக இருக்கும். காரங்கள் வந்து கசப்பு அல்லது வந்து இவை வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடியது, ரொம்ப பாதுகாப்பானதாக இல்லை இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அமிலங்களில் வந்து கொட்டணும் வந்து அதாவது அமிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொட்டினா காரங்கள் வந்து வழுக்கும் தன்மைக்கு. இப்போ வந்து தோலில் வந்து பார்த்திங்கன்னா வழுவழுப்பாக இருக்கும். இது அமிலம் வந்து மேலே பட்டால் தோல்லாம் உறிஞ்சிடும். அதேமாதிரி வந்து லிட்மஸ் பேப்பரில் நம்ம சோதனை செய்யும்போது என்னென்னா அமிலங்களில் வந்து பார்த்தோன்னா நீல லிட்மஸ் வந்து சிவப்பு நிறமாக மாறும். காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸ் வந்து பார்த்திங்கன்னா நீல நிறமாக மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமிலம் வந்து பார்த்திங்கன்னா அடர்கந்தக அமிலங்கள். அதை வந்து காரங்களில் பொறுத்தளவில் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்திங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம சொல்லலாம். இதுதான் மெயின் டிஃப்ரென்ஷியேஷன்.